டிப்ரெஷன் அப்படின்னால ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. நீங்களா உங்க மனசுல, "இல்ல நான் இந்த வேலைலாம் பண்ண போறேன். நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன். நான் சந்தோஷமா இருக்க போறேன்" அப்படின்னு முடிவு எடுக்கும்போது, உங்க சாய்ஸ் அதுவா இருக்கும்போது, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறதுல ஈஸியா வெளில வந்துடலாம். நீங்க சோம்பேறித்தனத்துக்கு தான் டிப்ரெஷன்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு புரியுதா? சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, டிப்ரெஸ்ட்டா இருக்கேன்னு சொல்லாதீங்க. நாங்கலாம் பார்க்காதத நீங்க பார்த்துட்டீங்க. என்னமோ இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப ஓவரா இருக்கே இந்த பேச்செல்லாம். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? இதெல்லாம் கேட்கும்போது, ஆக்சுவலா டிப்ரஷன்ல இருக்கிறவங்களுக்கு எவ்ளோ மனசு உடைஞ்சு போகும் தெரியுமா? எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லவும் தெரியல. நான் சொல்லாம யாரும் புரிஞ்சுக்கவும் போறதில்ல. அப்போ இந்த டிப்ரஷன எப்படிதான் ஹேண்டில் பண்றது? இந்த டிப்ரஷன்லேருந்து வெளில வரணும்னா, அதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா, எந்த வழிய எப்படி தொடங்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. அப்போ இன்ஸ்டன்ட்டா நம்ம டிப்ரஷன்லேருந்து, டிப்ரசிவ் தாட்ஸ்லேருந்து, நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளில வரணும்னா, அதுக்கு ஒரு மேஜிக் பில் இருக்கு. சொல்லட்டுமா? உங்களுக்கு உண்மையாவே டிப்ரஷன் இருக்கா? இல்ல ஆங்ஸைட்டியா? அப்படி இல்லன்னா வெறும் நெகட்டிவ் தாட்ஸ் தானா? இல்லன்னா டெம்பரவரியா நீங்க ஃபீல் பண்ற ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனா, டிமோட்டிவேஷனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒரு தெரபிஸ்ட் கிட்டயோ, இல்லன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ போகும்போது தான் நம்மளால கன்ஃபர்ம்டா சொல்ல முடியும். ஆனா, இப்போ இருக்கிற இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது அன்அவாய்டபிளா போது. தாட்ஸ்ல நெகட்டிவ், பாசிட்டிவ்னு ஒண்ணும் இல்ல. நமக்கு வர எண்ணங்கள நம்ம எந்த மாதிரியான உணர்வுகள நம்ம அட்டாச் பண்றோமோ, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த உணர்வுகளோட நம்ம சேர்க்கிறோமோ, அதுதான் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸாவோ, இல்ல பாசிட்டிவ் தாட்ஸாவோ நம்ம மாத்துறோம். அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கூடுதலா ஆகும்போது, சில சமயங்கள்ல காரணம் தெரிஞ்சோ, நெறைய சமயங்கள்ல காரணம் தெரியாமலோ நம்ம டிப்ரசிவ் ஆறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இது ஜெனடிக்கா இருக்கலாம், இல்லன்னா சில சிச்சுவேஷன்ல டெம்பரவரியா வர்றதா இருக்கலாம், இல்லன்னா நம்மளோட பாடியில நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாம். எதுவா இருந்தாலும் டிப்ரஷன் அப்படிங்கிறது ஒரு டஃப் சிச்சுவேஷன், ஒரு டஃப்பான ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக்கல் வழி இருக்கா? இருக்கே. என்ன தெரியுமா? ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது. பவர் ஆஃப் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நெகட்டிவ் திங்கிங் பண்ணும்போதோ, இல்லன்னா நெகட்டிவான எண்ணங்கள் நெறைய வரும்போதோ, நீங்க கான்ஷியஸா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயத்த இல்லன்னா ஒரே மாதிரியான நெகட்டிவ் உணர்வுகள நீங்க எமோஷனல் லூப் மாதிரி போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா, அந்த லூப்ப பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்மளால வெளில வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நெகட்டிவ் தாட் வரும்போது, நீங்க கான்ஷியஸா ஒரு சாய்ஸ் பண்ணணும். என்ன தெரியுமா? இல்ல எனக்கு இந்த தாட் இப்போ வேண்டாம். நான் இப்ப இத பத்தி யோசிக்க போறதில்ல அப்படின்னு பாஸ் பட்டன ப்ளே பண்றது தான். பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெக்கானிசம். இந்த பாஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்க போறதில்ல அப்படின்னு நீங்க எடுக்கும்போது, அந்த ஒரு நிமிஷத்திலேயே உங்களுக்கு அவ்ளோ கிளாரிட்டி வர்றதையும், ஒரு மனசு தெளிவாறதையும் உங்களால பார்க்க முடியும். இந்த பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தையா இருந்தாலும், அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் பி பிராணயாமம், பிரீதிங் எக்சர்சைஸ். எந்த ஒரு டிப்ரசிவ் தாட்டுக்கும் பின்னாடி நம்ம மைண்ட் கிளவுடடா இருக்கிறத நம்மளால உணர முடியும். ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள், நம்மள ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற சிந்தனைகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம டீப் பிரீதிங் பண்ணும்போது, மூச்சு நல்லா ஆழமா எடுத்து மெதுவா நம்ம எக்ஸேல் பண்ணும்போது, நம்ம பிரெயினுக்கு தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்கிறதுனால ஒரு புத்துணர்ச்சிய நம்மளால இன்ஸ்டன்ட்டா ஃபீல் பண்ண முடியும். இது இன்னொரு மெத்தடும் இருக்கு. டபுள் பிரீதிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்ஹேல் பண்ணிட்டு, செகண்ட் அப்படியே கன்டினியூஸா இன்னும் கொஞ்சம் இன்ஹேல் பண்ணும்போது, உங்களோட லங்ஸ் ஃபுல்லா காற்று நிரப்பிட்டு, மெதுவா வாய் வழியா ரொம்ப நிதானமா எக்ஸேல் பண்ணும்போதும், உங்க மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகுறத உங்களாலேயே உணர முடியும். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இந்த டீப் பிரீத்திங் மெத்தடோ, இல்லன்னா டபுள் பிரீத்திங் மெத்தடோ நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த பாஸ் எடுக்கும்போது, இந்த பிரீத் பண்ணும்போது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஏ. ஏன்னா ஆஸ்க் அண்ட் ஆக்ட். எப்போ உங்க மனசும் மூளையும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணுதோ அந்த சமயத்துல நீங்க உங்களையே சில கேள்விகள் கேட்டுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் பண்றது சரியா, எனக்கு இது தேவையா, எனக்கு இது தேவையில்லையா அப்படின்னு உங்களையே நீங்க கேட்கும் போதும் எந்த மாதிரியான பாசிட்டிவ் ஆக்ஷன் நம்ம இப்ப எடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவும் உங்களுக்கே வந்துடும். நெக்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு சில நேரங்கள்ல டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றது என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற அந்த நெகட்டிவான உணர்வுகள், எமோஷன்ஸ் தான். அது சில பேருக்கு கோவமா இருக்கலாம். சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத துரோகத்தோட வலியா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள், கோவம், ஆத்திரம், அழுகை, துரோகம், இல்ல பொறாமை, இந்த மாதிரி எந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தாலும்
இது எல்லாமே நார்மல் தான். இதுல பெருசா கெட்டதுன்னு ஒண்ணும் இல்லன்னு புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனும் நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு யோசிக்கும்போது, கண்டிப்பா நீங்க அதுலேருந்து வெளியில வர்றது ரொம்ப சுலபமா இருக்கும். அடுத்தது இப்போ டிப்ரஷன்ல இருக்கிற நெறைய பேரு சொல்ற விஷயம் என்ன? என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினா, நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். எனக்கு டிப்ரஷனே வராது. என் வீட்ல இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா டிப்ரஷனே வராது. என்னோட வைஃப் வந்து என் ஃபேமிலிய நல்லா ட்ரீட் பண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ நல்லா ட்ரீட் பண்ணா, எனக்கு டிப்ரஷனே இருக்காது. என்னோட அம்மா, அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எனக்கு டிப்ரசிவே ஆகாது. எனக்கு டிப்ரஷன் ஆறதுக்கு காரணமே ஆஃபீஸ்ல இருக்கிற மேனேஜரோ, இல்லன்னா வீட்ல இருக்கிற புருஷனோ, மனைவியோ அப்படின்னு யூசுவலா எல்லாரும் சொல்றது, எனக்கு டிப்ரஷன் ஆறதுக்கு காரணமே ஆஃபீஸோ இல்லன்னா வீடோ தான் அப்படின்னு சொல்றோம். இதுல நம்ம தெளிவடைய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ எல்லார் மேலயும் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம பண்ற ஒரு தவறு என்னன்னா, நம்மள நம்மளே கவனிக்கிறது இல்ல. அப்போ சப்போர்ட் யுவர்செல்ஃப். முதல்ல நீங்க உங்கள சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட இன்னர் டயலாக எனக்கு ராசி இல்ல. நான் என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்காது. எனக்கு எது கிடைச்சாலும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். எனக்கு சுலபமா எதுவுமே அமையாது. இந்த மாதிரி நெகட்டிவான இன்னர் டயலாக்ஸ் எல்லாம் எப்போ நம்ம பாசிட்டிவா மாத்தி, இல்ல எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கும். என்னால முடியும். என்னால சில விஷயங்கள் பண்ண முடியும். எனக்கு பெஸ்ட்டான விஷயங்கள் தான் கிடைக்கும். அத நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு எப்போ நீங்களே உங்கள சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களோ, அப்போதான் மத்தவங்க உங்ககிட்ட இருக்கிற இந்த பாசிட்டிவ் சேஞ்ச பார்த்து, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? உங்களுடைய உணர்வுகள் என்ன? அப்படின்னு அவங்களும் கவனிக்க தொடங்குவாங்க. இது எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம். நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்ற மாரி சைக்காலஜி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே மத்தவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம விடாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் இஸ் எஜுகேட் யுவர்செல்ஃப். இவ்ளோ கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும்போது, உங்களால ஒரு விஷயத்தையும் நிதானமா, கவனத்தோட பண்ண முடியும். அப்போ எது எனக்கு தேவை? எது எனக்கு தேவையில்லை? எனக்கு தேவையில்லைங்கிற விஷயத்த என்னால குற்ற உணர்ச்சி இல்லாம என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வைக்க முடியுமா? நான் என்னோட வாழ்க்கையில நடக்கிற நெறைய விஷயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் என்னால பாசிட்டிவிட்டியோடையும், வேறொரு நல்ல ஒரு கோணத்துல இருந்தும் பார்க்க முடியுமா? அப்படிங்கிற அந்த சாய்ஸ் எல்லாம் நீங்களே உங்களுக்கு எஜுகேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பேசின எல்லா விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, மத்தவங்க சப்போர்ட் அப்படிங்கிறதோ, இல்ல மத்தவங்க கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதோ, இதுல கொஞ்சம் கூட அஃபெக்ட்டே பண்ணாம, நீங்களே உங்களுக்கு தெரபிஸ்ட்டா மாறுற தருணம் தான் இந்த பவர் ஆஃப் பாஸ். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? எப்படி நம்மள நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம்? எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறதுல நீங்க ஒரு புரிதலுக்கு வரும்போது, கண்டிப்பா இந்த டிப்ரஷன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். நீங்களே உங்களோட லைஃப்ல இன்னொரு பெட்டர் பிளேஸ அடைய முடியும். உங்களோட ப்ராப்ளம்ஸோட, உங்களோட சேலஞ்சஸோட நீங்க இன்னும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, இந்த டிப்ரஷன்லேருந்து வெளியில வரதுக்கு இன்னொரு அழகான மெத்தட் என்ன தெரியுமா? உங்க மூளையில ஒரு 1000 பாக்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. அப்போ ஒரு பாக்ஸ்லயும் நீங்க ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம யூசுவலா என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு பாக்ஸ்ல ஒரு நெகட்டிவான சம்பவமோ, இல்ல ஒரு நெகட்டிவான நபரோ இருக்காங்களோ, அந்த பாக்ஸ மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி, நம்மளோட மொத்த அட்டென்ஷனையும் அந்த பாக்ஸ்ல மட்டுமே நம்ம குடுக்குறோம். நம்ம எனர்ஜி, நம்ம லைஃப் எல்லாத்தையுமே. ஆனா, நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? அது தவிர ஒரு 100 பாக்ஸ் நல்ல பாக்ஸ் இருக்கலாம். ஆனா, நம்ம அது எதையுமே கவனிக்கிறது இல்ல. எல்லா பாக்ஸோட சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த நொடி நீங்க பெட்டர் ஆக ஆரம்பிச்சுருவீங்க. எந்த பாக்ஸ்ல நெகட்டிவிட்டி இருக்கு, துரோகம் இருக்கு, பொறாமை இருக்கு, மனசு வலிக்கிற நெறைய பல சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அந்தந்த பாக்ஸ தற்காலிகமா மூடி வைங்க. எப்போ நீங்க எமோஷனலி, மென்டலி ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, அப்போ அந்த பாக்ஸ கொஞ்சமா திறந்து, இந்த விஷயத்த நான் இன்னும் எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்? இந்த விஷயத்தினால எனக்கு என்ன நடந்தது நல்லது? அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிப்ரஷன்லேருந்து வெளியில வர்றது நம்மளால சாத்தியப்படுற ஒரு விஷயம் தான். தெரப்பிக்கு முடியறவங்க தெரப்பி போலாம். அப்படி இல்லாதவங்க நீங்களே உங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கான சின்ன சின்ன ஐடியாஸ் தான் இது. இதுல உங்களுக்கு வேற யாரோட டிபெண்டன்சியும் கிடையாது. நீங்க முடிவெடுக்கும்போது, அந்த பாஸ் எடுக்கும்போது, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காரும்போது, கண்டிப்பா இதெல்லாம் இன்னும் பெட்டரா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாங்க கார்ப்பரேட்ஸ்ல சொல்லுவோம். ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னாலோ, இல்ல ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட்ட நீங்க சொல்லணும் அப்படின்னாலோ, அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்டைல் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க உங்க எதிர்ல உள்ளவங்க கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் பாஸ் எடுத்து கூர்ந்து கவனிச்சு நீங்க உங்க பதில சொல்லும்போது, அது இன்னும் இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கான்ஷியஸா ஒரு பாஸ் எடுக்கிறது கார்ப்பரேட்ஸ்ல இருக்கிற கான்வர்சேஷன் மட்டும் இல்லைங்க. நம்ம லைஃபோட சாய்ஸஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்க யோசிச்சு பார்த்துட்டு இத பிராக்டிகலா உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போதும் சரி, அப்ஸ்ட்ரக்டிவ் தாட் வரும்போதும் சரி, ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திங்க் பண்ணுங்க. எவ்ளோ கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.